பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதமாக தென்னையில் குரம்பை கொட்டிகிட்டே இருக்குது. வெள்ளையுக்களினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்ற நிறைய விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே தான். நம்ம வெட்டி சீலியம் கொடுங்க, வேப்பெண்ணெய் கொடுங்க, இப்படி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். இயற்கையாக பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை தென்னை விவசாயிகளுக்கு அதிர்ஷ்ட காற்றை அடிக்க திரும்பி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா இடத்துலையும் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரொம்ப அளவுக்கு தினத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்படி ரொம்ப அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் சாரல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது அந்த சாரல் துளிகள் வந்து வெள்ளை ஈக்கள் அடியில் ஒட்டிட்டு இருக்கிற வெள்ளை ஈக்கள் மேலே படும்போது அந்த வெள்ளை ஈக்கள் நேரம் நீடித்து அங்கே நிற்க முடியாது. அதனால் அந்த மரத்தை விட்டு காலி வண்டிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பரவலாக மழை பெய்யுது. இந்த மழையில் வெள்ளை ஈக்களுடைய தாக்கங்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். 1. 2வது, வெள்ளை ஈக்கள் மேலே கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கிற சூட்டி மோல்டும் கரைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மழை பெஞ்சதுன்னா அது கரையாது. ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும் போது அந்த கருப்பாக பிசின் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் ஊற ஆரம்பிக்கும். அடுத்த 15 நிமிஷம் மழை பெய்ய அப்படியே ஊறிட்டு இருக்கிறது வலுவழுப்பாகி அந்த இலையிலிருந்து அந்த கருப்பெல்லாம் அடிச்சுட்டு கீழே வந்துடும். இன்னொரு 2 மழை தொடர்ந்து இப்படி பேஞ்சுது அப்படின்னா அந்த கருப்பு பகுதியானது விட்டுட்டு இலை வந்து பச்சை நிறத்தில் மாறிடும். அதனால் விவசாயிகள் வந்து பயப்பட வேண்டாம். மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் இந்த மழையை பாருங்கள். மழை முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை ஈக்கள் இருக்கான்னு நைட்டில் போய் ஒரு டார்ச் எடுத்து அடிப்பகுதியில் அடித்து பாருங்கள். வெள்ளையாக இல்லை அப்படின்னா அந்த வெள்ளை ஈக்கள் வெளியில் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். அதை அப்புறம் நீங்கள் மருந்து அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடிங்க. வேப்பெண்ணெய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெட்டி சீலியம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம். இருக்கிற காசை செலவு பண்ணாதீங்க. அநேகமாக செவ்வாய்க்கிழமை வரலும் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வாய் வரலும் கொஞ்சம் பொறுத்துருங்க. புதன்கிழமை நீங்கள் வந்து டார்ச் லைட் அடித்து வெள்ளை ஈக்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை. உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.